கோயிலுடைய நிலங்கள். ஸோ கோயிலுடைய நிலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு இருந்த மாதிரி கோயிலுக்கு அலாட் பண்ண இடங்கள்லாம் இன்றைக்கும் அப்படியே இருக்குதா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக நம்ம கிடையாதுன்னு சொல்லலாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த குடமுழக்கு பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பப்ளிக் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. ஆமாம், இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாலண்டியராகவே வந்து ஃபண்ட்ஸை கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. நேரடியாக கொடுப்பாங்க, ஆன்லைனில் கொடுப்பாங்க, எல்லாமே இருக்குது இன்றைக்கி. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 300 கோடி அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த 300 கோடிக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இதனுடைய அந்த கரெக்டான அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வந்து அவங்க கரெக்டாக கொடுக்கணும். இல்லை, டொனேஷன் கொடுத்தா அதுக்கான பில்லுலாம் கொடுத்துட்றாங்களே சார். சார் பில்லும் கொடுக்குறாங்க, பட் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இதனுடைய தணிக்கை கரெக்டாக இருக்குதா, இதான் கோர்ட்டு கேட்டிருக்குது. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அறநிலையத்துறை வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் சொல்கிறாங்களே வெப்சைட்டில் ஏற்றுறோம் தானே சொல்கிறாங்க. ஏற்றணும்னு சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்குதா,